ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளிக்கு, அதாவது 2024 இப்போ தீபாவளி வரப்போகுது இல்லைங்களா? அந்த தீபாவளிக்கு எப்படி நம்ம வந்து 1 பவுன் சேர்க்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ 1 பவுன் சேர்க்கலாமா அப்படின்னா முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் நினச்சா எல்லாமே முடியும். நான் இந்த மாதிரி தான் சேர்த்து வச்சு ஒன் பை இயரில் நான் வந்து 8 கிராம் கோல்டு வாங்குவேன். இல்லைன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 கிராம்ஸாவது நான் வாங்கி வச்சுக்கிருவேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸு கொடுக்குறேன். நீங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ வந்து 2024, அதாவது இந்த இயரில் இன்றைக்கி கோல்டு ரேட்டு பார்த்திங்கன்னா 6670 ரூபா. அப்போது 1 பவுன் அப்படிங்கிறது 8 கிராம். 8 கிராமில் மொத்தமாக வந்துச்சுன்னா 5336 ரூபா. இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம 8 கிராம் வாங்கிக்கலாம். இந்த அமௌண்ட் மட்டும் கொடுத்தா நம்மளுக்கு எப்பயும் வராதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வேஸ்டேஜ் எவ்வளோ கட்டணும் அப்படின்னா ஒரு 14% வேஸ்டேஜ் போட்டாலும் இங்கே வந்து 14% போட்டாலுமே நம்மளுக்கு வந்து 7500 வருது ஃப்ரெண்ட்ஸ். அது கூட நம்மளுக்கு ஜிஎஸ்டி வருது. ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படின்னா 1850 ரூபா. இப்போது கோல்டோட ரேட்டு, வேஸ்டேஜ், அப்புறம் ஜிஎஸ்டி, இந்த மூணையும் சேர்த்து 62710 ரூபா. ஆக மொத்தம் 62800 வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படியுமே அதில் 8 கிராம் கரெக்டாக இருக்காது, கொஞ்சம் மில்லி கூடும். அப்போ 63000 நம்ம வச்சுக்குவோமே. அப்போது 63000 நம்ம கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம சேர்த்து வச்சிட்டோம்னா 3 மந்த் டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. இந்த 3 மந்தில் நம்ம கண்டிப்பாக வாங்க முடியும். இன்னொன்று, இவ்வளோ டைம் இருக்குது. நம்மளால் 1 பவுன் தான் வாங்க முடியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 1 கிராம் வாங்கினாலும் நம்மளுக்கு நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளிக்கு நம்ம எல்லோரும் சேர்த்து வைப்போம் வாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேர்த்து வைக்கணும் அப்படின்னா, மந்த்லி நம்ம எப்படியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் போவோம், இல்லைன்னா ஹஸ்பண்ட் மட்டும் ஒர்க் போவாங்க. அப்போது நம்ம மாதம் ஒரு 5000 நம்ம சேவிங்ஸ் பண்ணால் கூட ரொம்ப நல்லதில்ல ஃப்ரெண்ட்ஸ். 5000 நம்ம கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, 3 மாதம் நம்மளுக்கு டைம் இருக்குது. கம்பல்சரியாக கண்ட்ரோலாக இருந்து ஹோட்டல் சாப்பாடு வீட்டிலையே நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல் சாப்பாடு ஏன் நம்ம வேணாங்கிறோன்னா, இப்போ மந்த்லி வீக்லி நம்ம வந்து ஹோட்டலில் ஏதோ 1 டைம் சாப்பிட்டாலும் 300 ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலியோடனா 400 ஆயிரும். அப்போது ஒரு காய்கறி நம்ம பட்ஜெட்டோடு வாங்கினாலுமே 1 வீக்குக்கு எப்படியும் 250 இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. மல்லிகை ஜாமான் எல்லாமே ஒரு 500 முடிச்சிடலாம். அதே இது நம்ம வாரம் நம்ம ஹோட்டல் போகணும், சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ரொம்ப காசு போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சொல்கிறேன். இன்னொன்று, 3 மாதம் மந்த்லி 5000 நம்ம கட்டிட்டா 15000 வருது. அப்புறம் 3 மாதத்தில் நம்மளுக்கு 12 வீக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 12 வாரத்தில் ஒரு வாரத்துக்கு 3000 நம்ம கம்பல்சரியாக, இப்போ மல்லிகை ஜாமான் வாங்க போகிறோம், ஒரு ட்ரெஸ் கடைக்கு போகிறோம், க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்க போகிறோம், அப்புறம் காய்கறி வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த இதில் நம்ம இப்போ ஒரு 6000 நம்ம ஒரு 3000 எப்படியுமே நம்மக்கிட்ட இருந்து, அதாவது மந்த்லி சேர்த்து வைக்கிறதுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த வாரம் நம்ம செலவு பண்ணுறதுக்கு தனியாக வச்சுருப்போம்ல, அதில் இருந்து நான் 3000 சேவிங்ஸ் பண்ண சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது 12 வாரத்தில் ஒரு வாரத்துக்கு 3000 நம்ம சேர்த்து வச்சா 12 வாரத்தில் 51000 வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கரெக்டாக 51000 வருது. இப்போ 51000 வருது. உண்டியல் அமௌண்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, டெய்லி நம்ம உண்டியலில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டாலும் 12 வாரத்தில் 12000 நம்ம எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரத்துக்கு எப்படி போடணும்னு பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு 100, 50 இப்படி போட்டால் கூட நம்மளுக்கு சேவிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ 12 வாரத்தில் உண்டியல் சேவிங்ஸ் 12000 வச்சுக்கோங்க. இப்போது மந்த்லி சேவிங்ஸ் 15000, வீக்லி சேவிங்ஸ் 51000, உண்டியல் சேவிங்ஸ் 12000. ஆக மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா
78,000 டோட்டலாக வருது. அப்போது நம்மளுக்கு 63,000 நம்ம சேவிங்ஸ் பண்ணி வாங்கணும்னு கணக்கு வச்சது. நான் சொல்கிற மாதிரி நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா 78,000 வருது ஃப்ரெண்ட்ஸ். 70,000 விட தாண்டிடுச்சு. அப்போ கூட நம்ம வந்து 1.5 பவுனா கூட நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் அப்புறம் நான் அந்த மாதிரி காயின்ஸ்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன காயின்ஸ்லாம் இருக்குது, எப்படி நான் வீக்லி சேர்த்து வச்சேன், எப்படிலாம் நான் வாங்கினேன் மந்த்லி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தங்கம் நம்ம வாங்கலாம், சேர்த்து வைக்கலாம். அதுக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நம்மளுக்கு அப்புறம் நம்ம பசங்க நல்லா இருப்பாங்க. அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே என்னோட சேர்ந்து தங்கம் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சேர்த்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.